அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். புராட நட்சத்திரம். புராட நட்சத்திரத்தின் தெரிந்தும் தெரியாத ரகசியங்கள். புராட நட்சத்திரம் என்பது சுக்கிரனுடைய அற்புதமான நட்சத்திரம். காலபுருஷனுடைய 9ஆம் பாவத்தில் இருக்கின்ற 20வது நட்சத்திரம். 20வது நட்சத்திரம். அப்ப இந்த 20வது நட்சத்திரம் எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய நட்சத்திரத்திற்கு 20வது நட்சத்திரத்தில் ஒரு காரியம் செய்தால், தன்னுடைய நட்சத்திரத்துக்கு 20வது நட்சத்திரத்தில் ஒரு காரியம் செய்தால் அது கண்டிப்பாக வெற்றியாகிவிடும். 20வது நட்சத்திரத்துடைய ஒரு பேரே பரிபூரணம். பரிபூரணம்னா திருப்தின்னு அர்த்தம். அப்ப எல்லா மனிதனுடைய நட்சத்திரத்திற்கு இப்ப ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லிட்டீங்க, அது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம். ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் எந்த இடத்தில் உட்கார்ந்துருக்கு, 2வது நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகம் எந்த இடத்துல உட்கார்ந்துருக்குதோ அந்த கிரகம் உட்கார்ந்த நட்சத்திரத்திற்கு 20வது நட்சத்திரத்தை இயக்கி பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைச்சிடும். இது யாரும் கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்க்கணும். அதாவது ஒரு மனிதன் சிந்தனை பண்ணி பார்க்கணும். நமக்கு 2வது நட்சத்திரம் எது? ஓகே, 2வது நட்சத்திரம் அவர் எங்க வேணாலும் உட்கார்ந்துருக்கட்டும், அது தப்பு கிடையாது. அவருக்கு கிடைக்கப்பட்ட இடம்னு ஒண்ணு இருக்கும். அந்த நட்சத்திரத்திலிருந்து 20வது நட்சத்திரத்தை எந்த ஒரு மனிதன் தனக்கு தனத்தை கொடுக்கக்கூடிய 2வது நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறதோ அந்த நட்சத்திரத்துக்கு 20வது நட்சத்திரத்தை ஒரு மனிதன் இயக்கினான் என்று சொன்னால் அவனுக்கு என்ன கிடைக்கும்னா வெற்றி கிடைச்சிடும். பொருளாதாரம் வந்துரும். இதைத்தான் எல்லா மனிதனும் செய்யணும். அந்த வகையில் காலபுருஷனுடைய 20வது நட்சத்திரம் போராட்டத்தில் ஒரு காரியம் செய்தார். ஏன்னா இந்த நட்சத்திரத்தை யாருமே என்ன செய்வாங்க, எடுக்கவே மாட்டான். எனக்காவது பரணி பூரம் போராட்டத்திலேயோ பெரும்பாலும் குருவோடைய நட்சத்திரத்திலேயும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலேயும் என்ன செய்ய, எந்த நல்ல காரியமும் செய்ய மாட்டாங்க. அது காலத்தோடைய ஒரு கோலம். அதை நம்ம அதற்கு சில விளக்கங்கள்லாம் நிறைய சொல்லணும். இன்னைக்கு போராட நட்சத்திரத்துடைய கர்ம வினையை பத்தி பேசுவோம். போராட நட்சத்திரம் போராட பிறந்தது 20வது நட்சத்திரம் தான். இந்த 20வது நட்சத்திரம் இன்னொருத்தன் யூஸ் பண்ணான்னா அவன் ஜெயிச்சிருவான். ஆனா போராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் ஜெயிக்க மாட்டான். போராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் போராட பிறந்தவன். அவனுடைய தோஷம் புதன். அவனுடைய தோஷம் புதன் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த ஒரு மனிதனுக்கு புதன் தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்துட்டான். ஆனால் அந்த புதன் தோஷமுடைய நட்சத்திரத்திற்கு புதனே எதிராளியே வரும். புதனுடைய நட்சத்திரங்களே எதிராளியே வரும். அப்ப என்ன சொல்றான்னா, முதலில் இவனுடைய திருமணம் போராட்டத்துக்குரியதாக இருக்கும். அவனுடைய திருமணம் போராட்டத்துக்குரியதுதான். அப்ப புராண நட்சத்திரத்துல போய் பிறந்தவங்க கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன சொன்னா நல்லா அது சொல்ல மாட்டாங்க, நல்லது சொல்ல மாட்டாங்க, ஏதோ இருக்கு அப்படின்னு. ஆனால் அமைதியா இருப்பான். ஏன்னா 7 புதனா, இவன் புராட நட்சத்திரத்துல போய் பிறந்து இவனுடைய ராசிக்கு 7 புதனா வந்துட்டான். அப்ப 7 தோஷமா வந்துட்டதுனால என்ன நடக்கும்? இவனுக்கு எப்பயுமே போராடக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய மனைவி தான் வருவா. அது எந்த ரூபத்தில் இருக்கும்? ஃபைட்டிங். இந்த கணவன் மனைவிக்குள் ஒரு ஃபைட்டிங்கை உருவாக்கக்கூடியது. அதற்கடுத்து தகப்பனால் இவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை உண்டு. தகப்பனால் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை உண்டு. அது அன்பான இம்சையாக இருக்கலாம் அல்லது அரவணைப்பான இம்சையாக இருக்கலாம். ஏதோ ஒன்று போராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் தகப்பனால் ஒரு கஷ்டத்தை அனுபவிப்பான். ஒன்று தகப்பன் சேர்த்து வச்சிருக்கிற சொத்தை பிரிக்க முடியாம கஷ்டப்படுவான். என்னடா தேங்காய் முழுமையா இருக்கு, நாய் கிடைச்சிச்சு. தேங்காய் முழுமையாக கிடைச்சிச்சு, சந்தோஷம். ஆனா உடைக்கிறதுக்கு நாய்க்கு தெரியாதுல்ல, அது உருட்டி விளையாண்டுக்கிட்டே இருக்க வேண்டிதான். அப்ப தந்தை சொத்தால் ஒரு பிரச்சனை அல்லது தந்தை சொத்து இல்லாமல் பிரச்சனை, சகோதர சகோதரிகளால் ஒரு பிரச்சனை கண்டிப்பா உண்டு. சகோதர சகோதரிகள் பிரச்சனை. 2வது கல்யாண வாழ்க்கையில பிரச்சனை.
அப்ப இந்த நட்சத்திரத்துல பிறக்கலாமா வேண்டாமா அப்படின்னா, பிறருக்கு பயன்படக்கூடிய நட்சத்திரம், தனக்கு பயன்படாது. பிறருக்கு பயன்படும், நல்லா பயன்படும். பிறருக்கு வந்து பெர்ஃபெக்டாக வந்து வேலை செஞ்சு நீட் பண்ணி கரெக்டாக கொடுத்துரும். தன்னுடைய வாழ்க்கை போராட்ட களமாக மாற்றிக்கொள்ளும். அப்ப போராட நட்சத்திரம் டைவர்ஸ் தோஷமுடைய நட்சத்திரம். எவ்வளவு மூளையுள்ள வேலைக்காரனாக இருந்தாலும் அந்த மூளை இவனுக்கு பயன்படாது, அடுத்தவனுக்கு பயன்படும். ஒரு போராட நட்சத்திரத்துல போய் பிறந்தவன ஒரு அவன் என்ன படிச்சிருந்தாலும் அடுத்தவனுக்கு யூஸ் பண்ணுங்க, சூப்பரா வேலை செஞ்சு இந்த வேலையை செஞ்சு வாங்கினவன் வந்து பெரிய சக்சஸ் ஆயிடுவான். ஆனால் இவனுக்கு அந்த வேலையால் பெரிய லாபம் இருக்காது. படிப்புள் பிரச்சனை, சரி படிப்புள் பிரச்சனை, சரி கொஞ்சமா படிச்சாச்சு. அதே சமயத்துல படிப்பு நிறைய படிச்சிருப்பான், சம்பளம் எவ்வளவு வாங்குவான் தெரியுமா? ரொம்ப கம்மியா வாங்குவான். ஆனால் பேர் வந்து என்ன சொன்னா பெருசா இருக்கும், நிறைய பெருசா இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் கண்டிப்பாக அவனுடைய வாழ்க்கையில் வந்து பொருளாதாரத்தில் கொஞ்சம் கஷ்டமான நிலைமை. ஒரு உத்தியோகத்தோடைய பெருமையா இருக்கும், ஆனால் சிறுமையான சம்பளம் இருக்கும். பெருமையாக இருக்கும், ஆனால் சிறுமையான சம்பளம் தான் இருக்கும். அதில் மாற்றலாம் முடியாது. ஆனால் இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வந்து கண்டிப்பாக வருடம் ஒரு முறை திருப்பதி சென்று பெருமாளுக்கு வந்து நல்ல மொட்டை சூப்பரா போடணும், நல்லா போடணும். போட்டு அந்த பெருமாள், திருப்பதி பெருமாள் இருக்கு இல்லையா, அந்த அங்க தெப்பம் இருக்கும் மேல, அதுல நல்லா குளிக்கணும். பெரும்பாலானவர்கள் வந்து என்ன திருப்பதிக்கு போய் வந்து எங்கடா டிக்கெட் கிடைச்சது, என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து படபடன்னு வந்து என்ன சொல்லணும், வேகமாக வந்து நீட் பண்ணிடுவாங்களே தவிர, ஆனால் வந்து என்ன சொல்றான்னா குளிக்கிறதுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் காஸ்ட்லியான சாமி ஆகி போயிட்டாரு. குளிக்கணும், அந்த குளிப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கணும். அதை வந்து உருவாக்க முடியாது. சரி வந்தவா, ஏதோ கடவுளுடைய தரிசனம் கிடைச்சது, ஏதோ ஒரு அன்னதானத்துல சாப்பிட்டோம், போய் கிளம்புவோம் அப்படிங்கிற ஒரு மனோநிலை தான் இருக்குமே தவிர மாற்று கருத்து இருக்காது. அப்ப போராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா, திருப்பதிக்கு அடிக்கடி போங்க, பெருமாள் கோயிலுக்கு அடிக்கடி போங்க, துளசி மாலை வாங்கி போடுங்க, துளசி செடி வீட்டில் 2 நட்டு வைங்க. உங்களுடைய கல்யாண பந்தத்தில் இருக்கிற பிரச்சனையும் தொழில் பிரச்சனையும் தீரும். தொழில் பிரச்சனையும் தீரும். 2வது பெரிய பிரச்சனை என்பது 3 பேரால் தான். சகோதர சகோதரி, சகோதரன், பிளஸ் அதற்கடுத்து என்னன்னா தகப்பன், அதற்கடுத்து தாய். அப்ப இவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் வந்து இவர்களுக்கு சரியான தாய்க்கு பின் தாரம்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்து ஒரு நட்சத்திரத்துல போய் பிறந்தவங்க தாயும் இம்சையாகி, தந்தையும் இம்சையாகி, கட்டிய மனைவி இம்சையாக வந்துட்டானா இவன் என்ன செய்வான்? அதனாலதான் போராடம் நூலாடாது அப்படின்னா. ஏன்னா இத நம்ம வந்து இந்த நட்சத்திரங்களை வந்து பரிச்சித்து பார்க்க என்ன சொன்னான்னா, பெரிய போராட்ட களத்தில் வந்து இவர்கள் இருக்கிறார்களே தவிர, பெரிய பெரிய போராட்ட களத்துல தான் இருக்கிறாங்க. இவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கவே முடியல. இதுதான் இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனை. அப்ப பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. அப்ப தகப்பன் சேர்த்து வச்சிருக்கிற சொத்தால பிரச்சனை. இவங்களுக்கு சந்திர தோஷம் உண்டு. நைட் தூக்கம் வந்து நிம்மதியா வராது. அப்ப நைட்டு தூக்கம் நிம்மதியா வராதுன்னு என்ன செய்வான்? நிம்மதியான தூக்கம் வருவதற்கு என்ன இருக்கணும்? அயன சயன போகம் இருக்கணும். அதுக்குதான் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணு சேர்த்து வச்சான். இவனுக்கு அயன சயன போகத்துல வந்து இந்திரனுடைய தோஷத்தை வச்சுட்டான். இந்திரனுடைய தோஷம் வந்து யோனி தோஷம். இந்திரனுடைய தோஷம் வந்து யோனி தோஷம். யோனி தோஷத்தை உடம்பூர யோனி தோஷத்தை வச்சாச்சுன்னா என்னத்தை போய் அனுபவிக்க முடியாது. அதே சமயத்துல வந்து பொதுவாக இந்த ஜாதகர்கள் எல்லாம் வந்து ஒரு பரிதாபத்திற்குரியவர் தான். சில பேர் அன்னைக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு சொல்லியிருக்கும் போது பாசிட்டிவை சொல்லுங்க அப்படின்னாங்க. உண்மைதாயா, எல்லாருக்கும் பாசிட்டிவ் சொல்றதுக்குன்னு ஆசை இருக்குதான் செய்யுது. உள்ளதை உள்ள விடுறத சொல்றதா என் ஜோசியம்? சும்மா போய் ஆகா ஓகோன்னு அடிச்சு விட்டுட்டு போயிட்டு அவன் பார்த்துட்டு என்ன சொல்றான், என்ன பார்த்துட்டு வந்து அடுத்து என்ன செய்வான் தெரியுமா, இவன் அடிச்சு விடுறான் பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கமெண்ட்டுக்கு நான் தயார் இல்லை. போராட நட்சத்திரமா, நீ போராட பிறந்தவன்.
நீ என்ன செஞ்சுக்கிடணும், முதல்ல உன்னுடைய தகுதிக்கு தக்கன ஒரு தொழிலை முதல்ல ரெடி பண்ணிக்கோ. ஏன்னா அதை நீ ஓட்ட விட்டுருவிய. முதல்ல தகுதிக்கு தக்கன ஒரு இதை வந்து தொழில் வந்து நிர்ணயம் பண்ணிக்கோ. அதற்கடுத்து உன்னுடைய கல்யாண வாழ்க்கையில் நீ கவனமாக இரு. கல்யாணம் முடிச்ச உடனே உங்க அப்பனை விட்டு ஒதுங்கி போயிரு. அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய், வேண்டான்லாம் சொல்லல. அப்ப புராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் சகோதரன், சகோதரி, தந்தை, தாய் இவர்களை விட்டு விட்டு திருமணமான பெண் அந்த உறவை வந்து எப்படி வச்சுக்கணும்னா, நல்லா இருக்கீங்களா, நான் நல்லா இருக்கேன், இன்னைக்கு எனக்கு வந்து பத்திரிக்கை கொடுக்கலா, வாரேன், சாப்பிட்றேன், ஒரு நாள் இருப்பேன், அதுக்கடுத்து ஓடி போயிடுவேன். என் பொண்டாட்டி, என் பிள்ளை, என்னுடைய உலகம் அப்படிங்கிற ஒரு தனி மனித உலகத்திற்கு இவன் போகாத வரை இவனை கொண்டு எதுலையாச்சும் கிட்டியில போய் மாட்டிருந்த 3 பேர் தான் மாட்டுவாங்க, வேற யாரும் மாட்டவே மாட்டாங்க. ஒண்ணு சகோதர சகோதரிகள், சகோதரன், அதற்கடுத்து தகப்பன், அதற்கடுத்து சந்திரன். அப்ப இந்த கட்டுக்கோப்புல இருந்து இவர்கள் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷனுக்கு போனாத்தான வாழ்க்கை மாறும். அவுட் ஆஃப் ஸ்டேஷனுக்கு நான் போக முடியாது அப்படின்னு வந்து ஒருத்தன் சொல்லிட்டான்னா, அவுட் ஆஃப் ஸ்டேஷனுக்கு என்னால போக முடியாது அப்படின்னா, அப்ப நீ இந்த கர்மா என்று சொல்லக்கூடிய புதன் கர்மா பிளஸ் புதன் கர்மா தான், ரெண்டும் ஒரே இதுக்கு வந்துருச்சு. புதன் கர்மாவில் பிறந்தவன் பிளஸ் புதன் கர்மாவோட சேர்ந்துருச்சு. அப்ப ரெட்டத்தாப்பால் கணக்கா வந்து இவங்களை போட்டு வந்து பின்னி எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இது உருவாக்கிவிடும். இதற்கு தீர்வு பெருமாளை தவிர வந்து இவர்கள் சரண்டராக வேண்டியது பெருமாளை தவிர வேற யார்ட்டையும் கிடையாது. வாழ்நாளில் தயவு செய்து அசைவ உணவை மறந்து விடுங்கள். அசைவ உணவை நீங்கள் மறந்து விட்டீர்கள் என்று சொன்னால் இந்த 3 பேர்கிட்ட இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். சகோதர சகோதரிகள் பிளஸ் தகப்பன், சந்திரன், இவர்களிடம் வந்து உங்களுக்கு விடுதலை வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயத்துல வந்து என்ன சொல்லலாம்னா, உங்களுடைய தகுதிக்கு கட்டுப்பட்ட களத்திரத்தை இணைக்கணும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அங்க என்ன சொல்றாங்கன்னா, டேரிங்னஸ் என்று சொல்லக்கூடிய புதன் என்று சொன்னால் கோர்ட்டுக்கு போகக்கூடிய, ஆதிபத்தியத்தை உருவாக்கக்கூடிய, கருத்து வேற்றுமையால் எங்க போக வேண்டியது, போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியது. பிளஸ் வந்து என்ன சொல்றான்னா, எங்க போக வேண்டியது, அதுக்கு மேல கோர்ட்டு படியேற வேண்டியது. இப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பின் கர்மாவாக இருக்கிற காரணத்தினால் நீங்கள் இதை தெரிந்தாகணும். எல்லா நட்சத்திரத்திற்கும் வந்து ஒரு கர்மாவில தான் பிறந்திருக்கீங்க. அப்ப பாசிட்டிவ் வேணும் அப்படின்னு சொல்லி வந்து சில பேர் அவங்க அந்த நொம்பளத்துல இருக்காங்க. நம்ம பேசும்போது என்ன சொல்றோம், உண்மையைத்தான், ஜோதிடம் என்பதை விட ஜோதிஷமாகத்தான் பேச முடியும். ஜோதிடமாக பேசினால் திடப்படுத்தி அனுப்புவதாக ஆகிப்போயிரும். ஒரு பையன் வந்து கேட்கிறார், நான் எப்போ முன்னேறுவேன், நீ கல்யாணம் முடிச்சு பிள்ளை பத்த பிறதான் முன்னேறுவேன் அப்படிங்க. அவன் கல்யாணமே இன்னும் முடிக்கல. அவன் கல்யாணம் முடிச்சு பிள்ளை பத்து தான் முன்னேற முடியும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது, அப்ப நீ கல்யாணத்துக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். இல்லை நான் சம்பாதிச்சுட்டு மெதுவாக முடிச்சேன்னா உனக்கு வர்றது வந்து உன் பிள்ளைய தூக்கின பிறதான், அந்த குழந்தை உன் மேல ஒண்ணுக்கடிச்ச பிறதான் உனக்கு யோகம் வர வேண்டும் என்ற விதி இருக்கும் போது நீ எப்படி மாற முடியும்? அப்ப எப்பயுமே வந்து என்ன சொல்ற, மனிதன் வந்து ஆசைப்படுவதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் நாம் இந்த உலகத்தில் பிறந்த அனைவருமே என்ன சொல்றான்னா, ஒரு விதத்தில் வந்து கர்மாவை அனுபவிக்க பிறந்தவர்கள் தான். அதை மாத்திக்கிட முடியாது. அப்ப அதை தெரிஞ்சு வந்து அந்த செயலை எப்படி வந்து லைன் அப் பண்ணி பேக்கப் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லித்தான். இப்ப போராட நட்சத்திரத்துல ஒரு பெண்ணு ஒரு கிளைண்ட் தான் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டான். கோர்ட்ல கேஸ் நடக்குது. என்ன பண்ணிருவீங்க? இதை வந்து எல்லா போராட நட்சத்திரத்தோடைய இயல்பு நிலைகள். இதை நீங்கள் யாருமே மாற்றிக்கொள்ள முடியாது. மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எம்பெருமான் பெருமாளை பிடிங்க. ஆமா, அவர் தான் இதற்கு தீர்வு. எக்காரணத்தை கொண்டும் போராட நட்சத்திரத்தில் போய் திருமண பந்தத்தில் வந்து விட்டு கொடுத்து போங்க. உங்களுக்கு அறிவு ஜாஸ்தி. ஏன்னா புதன் தோஷமுடையவர்களுக்கு அறிவு தானே ஜாஸ்தி. அந்த அறிவே உங்களை கெடுத்து விடும். அப்ப அறிவே உங்களுக்கு எடுத்து விடணும். என்ன சொன்னா, எப்பயுமே எது தோஷமானதோ அது தலையில போய் நட்டுக்கு நின்றுட்டு ஆடும். டங்கட்டி ஆடும்.
சூரியனுடைய தோஷத்துல போய் பிறந்திருப்பான். தன்னை தான் பெரிய கெட்டிக்காரன் அப்படின்னு சொல்லி கிரீடத்தை சூட்டின மாதிரியே இருப்பான். ஆனா இளவே உனக்கு தன்மை அதால அழிவு சொல்லியிருக்கான். தோஷம் என்பது என்னன்னா உன்னை இக்கோலப்படுத்துவதுதான். சந்திர தோஷம் உடைய என்ன சொன்னா ரொம்ப கானஸ்டா பேசுவான். என்ன சொல்றான்னா அதை அப்படி பேச்ச கொடுக்கும். அப்ப அளந்து பேசிடணும். ஒவ்வொரு இதற்கும் 8 விதமான கர்மாக்கள் இருக்கிறது. அந்த 8 விதமான கர்மாக்களை தீர்ப்பதற்கு வழியும் இருக்கிறது. அதுல மாற்றமெல்லாம் கிடையாது. அதனால பூராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள், புராட நட்சத்திரத்துல யார் பிறந்தாலும் அவர்களுக்கு சேமம் வேண்டும் என்று சொன்னார். சேமம் வேணும் இல்லையா? நல்லது எனக்கு நடக்கணும் சாமி, இந்த நட்சத்திரத்துல பிறந்துட்டேன், எனக்கு ஒரு சேமம் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு நல்லது கிடைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா, இந்த இது இருக்கு இல்லையா, கழுதைக்கு என்ன சொல்றான்னா உணவு கொடுக்கணும். கழுதைக்கு உணவு கொடுக்கணும். அல்லது இது இருக்கு இல்லையா, நம்ம விநாயகருக்கு முன்னாடி எலி, அந்த எலிக்கு என்ன சொல்றான்னா ஒண்ணுமே இல்லை, ஒரு பொட்டுக்கடலை பிளஸ் இது இருக்கு இல்லையா கொஞ்சம் தூள் சக்கரை. ரெகுலரா போராட நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் கழுதையை இப்ப பார்க்க முடியாது. ஆனால் எலி விநாயகர் முன்னாடி உள்ள எலிக்கு இவங்க போய் என்ன சொன்னா கொஞ்சம் பணியணும். அது எளிதான அப்படின்னு நீங்க நினைக்கிறாங்க. அது உங்களுக்கு சேமத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அந்த எலிக்கு என்ன சொன்னா ஒரு சின்ன ஒரு இதுல என்ன சொன்னா தாளில் பொட்டுக்கடலையும் இதுவும் என்ன சொன்னா தூள் சக்கரையும் பிணைஞ்சி வச்சுட்டு வாங்க, உங்களுடைய கஷ்டம் வரும். இது ஒரு உண்மையான ஒரு ரகசியம். இது எப்படி நீங்க கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்க தெரியாது. இது ஒரு விதமான ஜோதிடத்துக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம். ஒருத்தன் சேமமாக இருக்கணும், என்ன நட்சத்திரத்துல போய் பிறந்திருக்கேன், சேமமா இருக்கேன், இதுக்கு இது செய்ய அப்படின்னா முடிஞ்சு வச்சு அது பண்ண முடியும். அப்ப கர்மாவை அனுபவித்து அவன் அந்த காலகட்டத்திற்கு என்ன சொன்னான்னா வரும்போதுதான் அது நடக்கும். அது வரைக்கும் பொறுமையா தான் இருக்கணும். அப்ப புராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க மாமிசம் சாப்பிடாதீங்க. 3 பேரிடம் கவனமாக இருந்துங்க. செவ்வாய் என்று சொல்லக்கூடிய இளைய சகோதர ஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், களத்திரம் பிளஸ் தாய் பிளஸ் தகப்பன், இவர்களுடன் கவனமா இருக்கணும். இந்த 3 தான் உங்களுடைய யமன், காலன், தூதன். அப்பா அம்மாவை உடன்படு சகோதரி சொல்லக்கூடாது. அவன் அதன் மூலமா தான் பட்டுக்கிட்டு இருப்பான், வேற வழி இல்லை. இதை இப்படி நேட் பண்ணும்போது பெருமாள் வழிபாடு பண்ணுவது மிக மிகச் சிறந்தது. வாழ்க்கையில் கண்டிப்பாக பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். பரிசித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிபாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம். எடுத்துங்க.